வருமானிப்போம். நீங்க வேண்டுறது என்பது கர்மாக்காக இருக்கக்கூடாது, உலக வாழ்க்கைக்காக இருக்கக்கூடாது, இறைக்காக இருக்கணும். உங்களை மீட்டெடுப்பதற்காக இருக்கிறது. இதை செய்தவர்கள் தான் ஞானி, இதை பெற்றவர்கள் தான் சித்தர். இந்த நிலைதான் உங்களை இறைநிலை, தெய்வ நிலை சேரும். நல்ல ஞாபகம். அவர் திருவள்ளுவர் சொல்லக்கூடியது பாருங்க, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றெல்லாம் வேண்டாமல் வேண்டவர். நீ கேட்காமலே உனக்கு எல்லாம் கிடைக்கும்பாங்கிற. இந்த உடம்பு நீங்க கேட்டா கிடைச்சது. இந்த மூஞ்சி, இந்த அழகு, இப்ப மூக்கு பாருங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விதமான மூக்கு. காது பாத்தீங்கன்னா காது வேற வேற இருக்கும். பல்வரிசை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மாதிரி. எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது. நம்ம கேட்டிருக்கோமா இப்படி வேணும் அப்படி வேணும்னு? கேட்காமலே தானே கிடைச்சது. நீ ஏன் சோத்து கலையிற, ஏன் வேலை கலையிற? அறிவு கிட்ட போய் பண்றோம். இந்த வேலை நீ பாக்கணும்னா அந்த வேலை வந்துருயா, வீடு தட்டி வந்து கூட்டு போவான். நல்ல ஞாபகம். நான் சின்ன வயசுல அப்போ 4வது வகுப்பு படிக்கிறேன், 4வது வகுப்பு. எங்க வீட்டுக்கு ஒரு அன்பர் வருவார். அவர் பிஏ முடிச்சிருந்தா, நல்ல பாடி ரொம்ப ஆள், நல்ல கலர், நல்ல எக்ஸசைஸ் ஜிம்முக்கு எல்லாம் டெய்லி போய் பண்ணி, அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை. இன்ஸ்பெக்டருக்கு அப்பெல்லாம் டிகிரி முடிச்சிருந்தா ஈஸியா நேர இன்ஸ்பெக்டருக்கு போகலாம். எக்ஸாமினேஷன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தெரிஞ்சவங்க இருந்தா தூக்கி உள்ள வச்சுருவாங்க. இவனுக்கு ஆசை. அப்ப எங்க அப்பாட்ட சொல்றான், அண்ணாச்சி இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப பக்கத்துல இருந்தா நான் சொன்னேன், நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கணும்னா கிடைச்சிடும், நீங்க தேடுறீங்க, தேடவே வேண்டாம், உங்களை தேடி வரும்னு. என்ன இன்னும் ஞாபகம் இருக்கு. என்ன அப்படியே பிடிச்சி கெட்டி முத்தம் கொடுத்தாரு. நீ சொன்னதே நடந்துட்டுனா சந்தோஷம்டா. நல்ல ஞாபகம் வைக்கணும். நீ சொன்னது நடந்துட்டுனா சந்தோஷம். நான் கெட்டி முத்தம் கொடுத்தேன். பாத்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு வீட்டுல படுத்து கிடக்கும் போது கதவு தட்டுறாங்க. கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஜீப்ல பழனிசாமி இருக்கிறாரா? அவங்க அப்பா 10 எழுதி வந்தார். உடனே அப்பாயின்மெண்ட் யாரு கொடுத்துருக்கா? காமராஜ் போன் பண்ணி சொல்லு. ஏன்னா இவங்க காங்கிரஸ்ல இருக்காங்க. இவன் ட்ரை பண்றது காங்கிரஸ் பார்ட்டில இருந்து அவருக்கு போயிருக்குது. அவர் போட்ட நம்ம ஆளுக்கு போட்டு கொடுங்கடா, அவன் எலிஜிபிள் இருந்தா கொடுத்துருங்க, நைட்டே கொடுத்துருங்கன்றா. ராத்திரி வீட்டை கூப்பிட்டு இவன் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறார். அப்புறம் டிஎஸ்பி எல்லாம் ஆனார். அவரு எனக்கு ஒரு உதவி பண்ணார். என்ன உதவினா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சைக்கிள்ல போயிட்டு வருவேன். அப்ப சைக்கிள் ஓட்டு வரேன். என் கூட ஒரு நண்பர் ராஜின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா போர்ட்ல சரஸ்தாரா இருப்பார். அவன் என்ன பண்ண, என் கூட கிளாஸ்மேட் பக்கத்துல தான் இருப்பான், இந்திய ஸ்டூடெண்ட். வரும்போது என் கூட சைக்கிள், பஸ் அவன் போகல, அவன் கூட பேசிட்டே போலான்னு சைக்கிள்ல டபுள்ஸ் வந்துட்டோம். நாங்க 2 பேரும் சைக்கிள்ல டபுள்ஸ் வரோம். இன்னும் ஞாபகம் இருக்குதான் சொல்றேன். வருகிறவ பாத்தீங்கன்னா, அது ஸ்டேஷனுக்கு ஏத்தால ஒரு ரோடு வரும், கான்வென்ட்டுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ரோடு. அந்த ரோட் வழியா தான் வரேன். வரும்போது போலீஸ் பிடிச்சிட்டான், வண்டி நிறுத்திட்டான். அப்பெல்லாம் டபுள்ஸ் வரக்கூடாது, சைக்கிள்ல டபுள்ஸ் வரக்கூடாது. நிறுத்தியாச்சு. என்ன டபுள்ஸ் வரீங்க 2 பேரும்? அர்ஜென்டா போகணும், வீட்டுக்கு போ. எல்லாருக்குன்னா அர்ஜென்ட் இருக்கு தம்பி. படிச்சவனே நீங்களே மீறலாமா? ஸ்டேஷன் வந்துட்டான். ஒண்ணும் சொல்ல முடியல. அவன் எங்க அப்பா சிரஸ்தர் தெரிஞ்சுனா எனக்கு அவ்வளவுதான். சிரஸ்தர்னா கோர்ட்ல ஜட்ஜுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவர். அவர் தான் இந்த இதெல்லாம் போடக்கூடியவர். எல்லாம் டேட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ரிஜிஸ்டர் மாதிரி. ஐயோ தெரிஞ்சுனா அவ்வளவுதான்னு என்கிட்ட நினைக்கிறான். வா, பயப்படாது, நம்ம பண்ணது தப்புதான், டபுள்ஸ் வரக்கூடாதுதான். அவன் நான் வரட்டுமான்னு கேட்டான். வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஏன்னா டபுள்ஸ் ஏறிட்டு போக மாட்டேன், கரெக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அப்ப அன்னைக்கு அவன் கேட்கும்போது சரி ஏதோ வேணா வருது, ஏத்துக்க வேண்டியதான், தாங்கணும், தாக்கு பிடிக்கணும், அப்பதான் கர்மா கழியும். அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வர போகிறதுக்கு தான். அந்த அமைப்பு மீற முடியாது. நான் சொல்ல முடியுதா? கர்மாவை ஏத்துக்கணும். ஆனா அதுல நம்ம தப்பிச்சு வந்துடலாம். ஸ்டேஷன் வாசல் வர கொண்டு போய் வாசல்ல சைக்கிளை போட்டு நிறுத்தினா அங்க வாசல்லையே நடராஜின்னு சொல்லிட்டு அவர் தாங்க இன்ஸ்பெக்டர். அவரு பைக்ல நின்றுட்டு இருக்கிறார். 2 போலீஸ்காரங்க பேசிட்டு எங்களை பார்த்தோன்னே இவர்கிட்ட கேட்க, என்னன்னு டபுள்ஸ் வந்தாங்க. என்ன அப்படி பார்த்துட்டு, ஏன்பா படிக்கிற பசங்க தானே டபுள்ஸ் வரீங்க,
இது ஒரு கேஸ போட்டு பெட்டி கேஸ் போட்டு அனுப்புனார். பெட்டி கேஸ போட்டு அனுப்புன்னு சொன்னோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுது. ஏன்னா பதிவு ஆகக்கூடாது நமக்கு. வரணும், திரும்பிடணும். உடனே அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர் பழனிசாமி அவரு அப்ப அங்க டிஎஸ்பி இருக்கிறார். பழனிசாமி டிஎஸ்பி எங்க அண்ணன் தான். அப்படியா? உனக்கு கூட என்ன சார் எல்லாரும் இப்படிதான் சார் சொல்லுவாங்க. இவருக்கும் அவருக்கும் எந்த நம்பிக்கைன்னு தெரியலையே. உடனே இவர் கொஞ்சம் இதான் சரி ஒரு போனை போட அவர்கிட்ட கேட்கலாம் சொல்றான்ட்டு போனை போப்போம். என்ன விடுங்க அவரை, அவன் கத்திருக்கான். யாரு? கேஎஸ்பி. போக சொல்லுங்க அவங்கள. சாரி சார், ஆனா இனிமேல் இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் போறீங்க சார். நாங்க 2 வரோம். அதான் நடக்கிறது நடக்கும், தடுக்க முடியாது விதியில. ஆனா விதியை மதியால் வெல்லலாம். இங்கதான் அவை பிராட்டின்னு சொல்லுவா. விதியை மதியால் வெல்ல முடியும் சொன்னா அந்த நேரத்துல நம்ம அதை ஒபே பண்ணிட்டு யார் மூலமா எப்படிங்கறத பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். ஒரு சிக்கல் இல்ல. புரியுதா? புரியலையா? அப்போ நமக்கு என்ன இருக்கணும்? தொடர்பு இருக்கணும். தொடர்பு இருந்தா அந்த தொடர்பு இல்லாம போய் சொல்லி எனக்கு சிவன் தெரியும், அவரு தெரியும், இவரு தெரியும்னா இல்லையா? ஏமாத்துத்தனம் தானே. இப்ப சித்தர்ன்னு சொல்லிட்டு அவரு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. வேட்டிக்கு இடையில அந்த சின்ன விக்கிரத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறது தானே. நான் அதான் சொல்றேன், அது வேண்டாம். அப்ப ஞானத்துல போகும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்னா, சாதாரண பொது மக்களை விட நீங்கள் என்ன ஆயிருவீங்க? உயர்ந்தவர்களாக மாறிவிடுவீர்கள், உண்மையானவர்களாக மாறிவிடுவீர்கள். இந்த வாழ்க்கையை நிஜமாகவே வாழ்ந்து அனுபவிப்பீர்கள். இந்த பிறவி பயனை உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிறந்ததை எதுக்கு? கொண்டு வந்த குப்பையை கொட்டுறதுதான். இருந்த கர்மாவையெல்லாம் இறக்கிட்டு கர்மா இல்லாம நில பறக்கும். அப்ப அதுக்கு வழி தனித்தன்மை தான். அப்ப நமக்கு என்ன தெரியணும்? நம்ம கடைசி எங்க போய் சேர போறோம், அதை எப்படி சேருவது? அப்ப இறைட்டு தான் போய் சேர போறோம்னா அந்த இறை நம்பிக்கையோட இறை பத்தி நமக்கு அறிவிப்பு கொடுக்கிற குரு உபதேசங்களை பெற்றுக்கொண்டு போகும்போது கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். வெளியில தான் இல்லை, நம்ம கூடயே இருப்போம். எப்படிலாம் நம்ம மனசை மாற்றலாம், எப்படிலாம் சொல்லலாம், நமக்கு வேண்டிய மாதிரியே சொல்லுவோம். உங்களுக்காக தான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி இருந்தா என்ன கிடைக்குங்க? என்ன நடந்ததுங்க? இப்ப நடக்குது தானே நடக்கும். அப்ப நமக்கு என்ன வந்துடும்னா, ஆமா நடக்குது தானே நடக்கும், அப்புறம் எதுக்கு? அதுக்குதான் நான் உறுதியாகவே சொல்லியிருக்கேன், நடக்குதுதான் நடக்கும். ஆனா நடக்கிறத தாங்குற ஆற்றலே ஞானத்தில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன செய்யறதுங்கிறதுக்குள்ள வெளிப்பாடுகள் நமக்கு இப்ப ஞானத்துல போயிட்டீங்கன்னா வானமண்டலத்துக்கு உயிர் போகும், அங்கிருந்து நேரம் வெற்று மண்டலம் போயிடும். ஞானம் இல்லாதவர்களுக்கு எல்லாம் வானமண்டலத்துக்கு உயிர் போயிட்டு மீண்டும் கர்மாபடி மண்ணுக்கே பிறவிக்கு வந்து ரிட்டர்ன்.